அண்மை செய்தி. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டதா என இபிஎஸ்க்கு அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுக்கூடங்களுக்கு ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் முடிவெடுக்கப்படுகிறது என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் அறிக்கைக்கு அமைச்சர் முத்துசாமி பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவர் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு தற்போது அமைச்சர் முத்துசாமி பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 9 மாவட்டங்களில் முழுமையாக காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தினை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தும் பொருட்டு மண்டலங்கள் வாரியாக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் மதுபான உற்பத்தியாளர்களும் காலி குட்டிகளை திரும்ப பெறுவது இசைவு தெரிவிக்க சில கால அவகாசம் கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வயல்களிலும் சாலைகளிலும் பூங்காக்களிலும் காலி மதுபாட்டில்கள் வீசப்படுவதை தடுப்பதற்காக தான் திமுக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இதை சிந்திக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி காலத்தில் அரசிற்கு வரவேண்டிய வருவாய் என்ன ஆனது என்று கேட்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்திருப்பதாகவும் கடந்த கால அதிமுக ஆட்சியில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பணியாளர்களின் பிரச்சனைகளை தீர்த்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்கிற வகையில் கலந்தாய்வின் மூலம் பணி மாற்றம் செய்து கொடுத்ததாகவும் மருத்துவ செலவினருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ஆண்டு 20% வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர், சில இடங்களில் கூடுதலாக விற்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது பணியிடை நீக்கம் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது மதுக்கூடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் முடிவெடுக்கப்படுவதாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆன்லைன் டெண்டர் முறை இருந்ததா எனவும் அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறுவதை பற்றி 10 ஆண்டு காலம் கவலைப்படாமல் இருந்துவிட்டு தற்போது எதிர்கட்சி தலைவர் இப்படிப்பட்ட அறிக்கை விடுத்த வகையிலும் ஏற்புடையது அல்ல எனவும் அமைச்சர் முத்துசாமி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.